தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையானதொரு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியின் மூலமாக நேற்றைய தினம் சவுதி அரேபியா ஜித்தாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் எம்பசி இந்த வெளிநாட்டு அலுவலகத்தில் நேற்றைய தினம் சிங்கள மக்கள் மூலமாக பௌத்த மக்கள் மூலமாக வெசாக் பண்டிகை சிறப்பிக்கும் முகமாக ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அப்போ நாங்களும் நேற்றைய தினம் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தோம். போன உடனடியாக அவங்க அந்த சாப்பாடு விஷயங்களில் எங்களை கலந்து கொள்ளட்டாம்னு சொல்லி எங்களை அழைச்சிருந்தாங்க. நாங்கள் வரிசை கடன்படி போயிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி கொண்டோம் அவர்கள்ட்ட இருந்து. உண்மையிலே ஒரு வெளிப்படையான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லணுமெண்டா, இலங்கையில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் அனைத்தையும் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமான முறையில் அவங்க அன்பு பரிமாறி அந்த உணவுகள் எல்லாத்தையுமே பரிமாறி கொண்டிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து அப்படி இருந்து ஒரு சின்ன செல்ஃபி ஒன்றும் வீடியோ ஒன்றும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். குறிப்பிட்ட அளவில் நிறைய மக்கள் தமிழ் மக்கள், பௌத்த மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள்னு சொல்லி எல்லாருமே இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது. அது நாங்கள் காணக்கூடிய மாதிரியும் இருந்தது. நிறைய உறவுகளோட கதைச்சி பேசி சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவில் நலம் விசாரிக்கக்கூடிய அளவுலையும் இருந்தது. தொடர்ச்சியாக இந்த வெசாக் தினத்தினுடைய நிகழ்வின் அடுத்த அம்சமாக அடுத்த கட்ட நகர்வாக இருந்தது இந்த பௌத்த மக்களுடைய அவர்களுடைய கலை கலாச்சார விழுமியம் சம்பந்தமான சில நிகழ்வுகள் இங்கே மிகவும் அழகான முறையில் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர்கள் நெறியாள்கை செய்து மிகவும் சிறப்பாக நடாத்தியிருந்தாங்க. அதனையும் பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. உண்மையிலேயே இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்வினுடைய சிறப்பம்சம், எங்களுடைய நாடு இலங்கை நாட்டை பொறுத்தளவில் பல்லின சமுதாயத்தினை உடைய ஒரு நாடு. அது அங்கே தமிழர்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், பரங்கியர்கள்னு சொல்லி எல்லா சமுதாயத்தினையும் எல்லா மதங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும், எது கலாச்சாரம் சார்ந்ததாக இருந்தாலும் அந்தந்த கலாச்சார விழுமிய பண்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை நடாத்தி தான் அவங்களுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே முன்னெடுத்து செல்வாங்க. அதே போல தான் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வெசாக் தின நிகழ்விலும் சிங்கள மக்கள் பௌத்த பண்பாட்டுக்குரிய சில விசேட அம்சங்களையும் உள்ளடக்கியதாக மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தாங்க. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்று சொன்னால், வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்தளவில் நம்ம நிறைய பேர் சந்திக்கலாம், ஓரிரு நபர்களை ஒரே இடத்துல சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் கூட, இப்படியான ஒரு நிகழ்வின் மூலமாக பல்லின சமுதாயத்தினை ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய நம்மளுக்கு நிறைய நண்பர்கள், புதிய உறவுகள், அவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருந்தது. மிகவும் ஒரு பாக்கியமாகவும் மிகவும் ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வளாகத்தில் பௌத்த மக்கள் அவர்களுக்குரிய சொற்பொழிவுகள் மற்றும் பாடல்கள், பௌத்த பண்பாட்டு சில முக்கிய அம்சங்களை உரையாக நிகழ்த்தியிருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டு கழித்துட்டு அதனைத் தொடர்ந்து அப்படியே இரவு விருந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக நாங்களும் அந்த லைனில் நின்று அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மிகவும் சந்தோஷமான முறையில் நேற்றைய தினம் அந்த நாளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம். தொடர்ச்சியாக நாங்களும் வீடு திரும்பிட்டோம்.